வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்த முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கும் அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஆ ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரியன் அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆகப்போது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால, உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நம்மளை அறியாம கர்மாக்கள குறைச்சுட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசியே கிடையாது. மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது, எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து, இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை, எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகுறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம். வணக்கம். வணக்கம்மா. தொடர்ந்து 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல 3வது ராசியான மிதுன ராசி. என்ன விஷயம் பண்ணாலும் ரொம்ப பொறுப்பா பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? என்ன விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும்? எந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கைக்கூடி சேரும்?
3ஆம் இடமா? அது வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். 3னாவே பலம் அதிகம். தாய்மாமனுடைய உறவு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. ஆஹா. அது எதாலன்னா பேச்சு. அப்போ இந்த 2026 பேச்சாற்றல் அதிகமா இருக்கும். இவன் என்ன இப்படி பேசுறான்? இந்த பொண்ணு நீ பேசாம இருந்தது இப்படி பேசுதுன்னு மாரி, அந்த பேச்சாற்றல் தன்னுடைய திறமைய வெளி பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம். இந்த வருஷம் நீங்க வந்து யாரெல்லாம் இவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ, இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்தா, தைரியமா அத ஃபாலோ பண்ணுங்க. தைரியமா எழுதலாம். எழுதலாம். எழுதுறதுல கண்டிப்பா லாஸ்ட் மினிட்டாவது உங்களுக்கு அத ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துரும். ஓகே. அப்ப எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த அறிவு உங்களுக்கு இருந்தா தான் எழுத முடியும். சும்மா போய் நானும் எழுதுறேன்னு எழுத முடியாது. அப்ப அதுக்கு பிராப்தம் இருந்தா தான் எழுதக்கூடிய ஒரு யோகத்த குடுக்கும். கண்டிப்பா நீங்க எழுதுங்க. அடுத்தது, புது விஷயங்கள் உருவாக்குங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம். அதை அதிகப்படியா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, அதையும் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் காமாட்சி அம்மனும், சரஸ்வதி தேவியும் துணை நிக்கிறாங்க. இந்த 2026ல காமாட்சியும், சரஸ்வதி, லலிதாம்பிகை 3 கடவுள்களும் முப்பெரும் தேவிகளா உங்களுக்கு வந்து அருள்பாலிக்கிறாங்க இந்த 2026ல. அப்ப இந்த காமாட்சி அப்படிங்கிறது என்ன? தைரியத்துக்கும், வீரியத்துக்கும் அதிபதி. சரஸ்வதி கல்விக்கு உங்களுக்கு அதிபதி. லலிதா பரமேஸ்வரி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எல்லா தன்னம்பிக்கைக்கும் அதிபதி. அப்ப 3 பேருடைய பெயர சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றேன். சரி. கோயிலுக்கு போகல வேண்டாம். லலிதா பரமேஸ்வரி, உங்களுக்கு வந்து காமாட்சி தேவி, அடுத்தது சரஸ்வதி. எல்லாத்தையும் ஓம், ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் காமாட்சி தேவியே நமக, ஓம் லலிதா பரமேஸ்வரியே இத மட்டும் சொல்லிட்டு வர சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நன்மையே இருக்கும். ஓ! ஓ! அவங்களோட பேர் சொன்னாலே போதும். அவங்க சொன்னேன். கோவிலுக்கு போ போக முடியலைனாலும் போக பரவால்ல. முடியலன்னா அந்த மாரி அவங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மிதுன ராசிக்காரர்கள் நெறைய பேருக்கு வந்துட்டு திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தைக்காக ரொம்ப வருஷமா நாங்க காத்துட்டு கண்டிப்பா. இருக்கோம். போராடிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கைகூடி வந்து திருமணம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது வந்து கூட நின்னு போயிருக்கும். 2025ஆம் வருடம் பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் வந்து கைகூடி வருமா? கண்டிப்பா வரும். எப்படின்னா எல்லாம் பொதுவா என்ன ஜோசியர் வந்து சும்மா திருமணம் நடக்கும் கிடையாது. குரு பகவான் உங்களுக்கு நீர் ராசியில வந்து உட்கார போறாரு. அந்த நீர் ராசியில உட்காரும்போது அது என்ன? சந்திரனுடைய வீடு. சந்திரனா வயிறு. சந்திரனா நீரோட்டம். 100% அவங்க குரு பகவான வேண்டிட்டு எந்த செயல் செஞ்சாலும் அவருடைய பிராப்தம் அவங்களுக்கு வந்துரும். அப்புறம் முப்பெரும் தேவிகள் தானே, பெண் தெய்வங்கள் தானே. பெண் தெய்விகள் தாய்மை. அப்ப திருமணம் வந்தா தான் குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். குரு பகவானுடைய பெயர்ச்சி எங்க உங்களுக்கு 12ஆம் இடம். அந்த ராசிக்கு 2ஆம் இடம். தனதாரத்துல இருக்காரு. தனம் என்றாலும், குடும்பம் என்றாலும் 2ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் இடத்துல ரொம்ப வலிமையா இருக்கும்போது, அந்த வருடம் நீங்க திருமணம் அது 2ஆம் திருமணம்னு சொல்லுவேன். மெயினான விஷயம் 2ஆம் திருமணம். யாருக்காவது வந்து கணவனை இழந்தவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இப்படி 2ஆம் திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிரும். அதுல சூப்பரா காலம் இது. நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல சரஸ்வதி தேவி எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே மாரி மகாலட்சுமி, காமாட்சி இவங்களலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாக்கியம் அவங்களுக்கு அமைஞ்சிரும். அதுல மந்திரங்களா நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு தேவிய எடுத்து ஓம் நமக அந்த நடுவுல அவங்க தேவியோட பேர போட்டு சொல்லுங்க. அதுவே ஒரு மந்திர உச்சரிப்பு. தொழில்ல மிதுன ராசிக்காரர்கள் தொழிலில பணவரவு, பொருளாதாரம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு? 2000 இப்போ வந்து ஏதாவது வீடு கூட கட்டியிருப்பாங்க. அவங்க ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இல்ல வீடு கட்டியிருப்பாங்க. தொழில்ல கொஞ்சம் டவுனா இருக்கிறதெல்லாம் இப்ப கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஃபாரின் போகறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதுல இன்வெஸ்ட்மென்ட் போட்டாலும் அதுல அவங்க ஜெயிக்கிற திறன் இப்ப இருக்கு. ஓ! இந்த வருடம் இந்த வருடம் 2026ஆம் வருடம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா உடம்பு நிலையில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு வீக்னஸ் குடுக்கறது, பதட்டத்தை குடுக்கறது, அ எதையும் தாங்கிக்க கொள்ள
மனசு தாங்கிக்கவே முடியாது. அதே போட்டே குழப்பிப்பாங்க. நம்மள சொல்ட்டாங்க, நம்மள சொல்ட்டாங்க. அந்த இதுலருந்து வெளில வாங்க பிரஷர் குறைஞ்சிரும். ஓ! சரி. அப்ப ஐ குழப்பத்துல டோன்ட் கேர். இருக்கக்கூடாது. குழப்பத்துல இல்லாம இருந்துக்கோங்க. உங்களுக்கு என்னைக்குமே மிதுனத்துக்கு சப்போர்ட்டிவ் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். மிதுன ராசிக்காரங்கலாம் பாருங்க, ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. தாய் சப்போர்ட் இருக்கும், இல்ல கணவன் சப்போர்ட்டு, உடன் பிறந்தவங்க சப்போர்ட்டு, ஏதாவது ஒரு சப்போர்ட்ல அவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே. குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணுமா? குலதெய்வ வழிபாடு அ நீங்க ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, "வந்தா வா, நீ கூப்பிட்டா நான் வரேன். இல்லாட்டி நான் வரல." அவங்களா தோணாது. அவங்களுக்கே வந்து போகணும்னுலாம் தோணாது. யாராவது கூப்பிட்டா அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அப்ப நீங்களா தோணி போங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கடவுள் விஷ்ணு தான். ஆனா, நீங்க கருப்பராயர கும்பிட்டணும். முனீஸ்வரர் கருப்பராயர்ன்னு சொல்றாங்களா, அங்க போய் வேண்டுங்க. 100% நீங்க வேண்டுனது நடந்துரும். இப்போ ஒரு ஒரு விஷயத்துல நான் பாஸ் ஆகணும். இந்த இன்டர்வியூக்கு போறேன் நான் வந்து செலக்ட் ஆகணும். எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவா நடக்கணும்னு மனசார ஒரு விளக்கு போட்டு நீங்க போங்க. அது நடந்துரும். ஸோ முனீஸ்வரர, கருப்பசாமி, கருப்பராயர். கருப்பசாமிய நீங்க போய் விளக்கு போட்டு அந்த விஷயத்துக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது அவர்கிட்டயே நீங்க போவீங்க. அப்பாடா! என்னைய வந்து இதுலருந்து காப்பாத்திட்டான். அது நடந்தது. சிறப்பு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்து தொடர்ந்து பேசலாம். நன்றி.